காஃபி சூடா டீ காஃபி சுக்காபி. சார் சொல்லுங்க சார், கற்பழிப்பா கஞ்சா கடத்தலாம் சார், எது வந்தாலும் எங்க மேடம் இருக்காங்க சார், இப்படி போனா இப்படி வந்துடலாம் சார், எந்த கேஸ் இருந்தாலும் இப்படி போய் இப்படி வந்துடலாம், எங்க மேடம் இருக்காங்க சார், இப்படி போய் இப்படி வந்துடலாம் சார். அப்ப நாங்க என்னத்துக்கா இருக்கோம்? போயா யோ உன்னதாயா யோ, நீ எப்பயா வண்டியில ஏறின? கோர்ட்டு தயா கோர்ட்டு இறங்கியா? வக்கீல் இல்லாமல் போகிறோம் சார். சார் 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 எங்கள் மேடம் இருக்காங்க, வாங்க சார், இப்படி போய் இப்படி வந்துடலாம் சார். என்ன கேஸ் சார்? கொலை கேஸ். எத்தனை கொலை சார்? ஒரு கொலை. ஒன்றா? நான் உங்ககிட்ட வந்து நிறைய எதிர்பார்த்தேன் சார். யாரை சார் கொலை பண்ணீங்க? என் கேஸை வாதாடி தோத்த வக்கீல. இனிமே நீ தான் லாயரு, வா. சார் 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 நான் லாயர் இல்லை, அப்புறம் டீ கடை ஞாயிறு. கோட்டெல்லாம் போட்டிருக்கா? குளிருக்கு போட்டிருக்கு சார், நீங்கள் வேற. டீ காபி காபி டீ டீ காபி டீ காபி காபி டீ காபி டீ காபி. என்ன சார் டீ காபிக்கு ஆரம்பிச்சிட்டிங்க? போகிற போக பார்த்தா அப்படிதான் ஆகிடும் போல. என்ன வக்கீல் சார்? என்ன சொன்னீங்க? வக்கீல் சார்னு சொன்னேன். அடிக்கடி சொல்லுங்கண்ணே, எனக்கே மறந்துடும் போல. ஒரு கேஸ் சொல்லலாம்ல? கேஸ் தானே, அதோ தனியாக ஷட்டர் போட்டுன்னு போடுறாரு பாருங்க, அவரை போய் பிடிச்சிக்கங்க. நல்ல கேஸா? சூப்பர் கேஸு. சார் 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 ஹலோ சார், ஐ எம் வினோத் சார், லாயர். எங்கள் மேடம் அதை விட பெரிய லாயர் சார். எந்த கேஸாக இருந்தாலும் இப்படி போய் இப்படி வந்துடலாம் சார், கவலைப்படாதீங்க சார். எந்த கேஸாக இருந்தாலும் சரி, ஆஸ் பர் இந்தியன் லா 2/120. Coffee, tea, coffee, tea, coffee, coffee, tea, coffee, tea, tea, coffee, tea, coffee, coffee, tea, coffee, tea, tea, coffee. புடிங்க சார், அவனை புடிங்க சார். வக்கீலே கொலை பண்ணுவானா? காட்டு மிரன் என்னடா பாக்குற? கூட்டு போய் என்கவுண்டர்ல போடுங்க சார். தலை வச்ச மாதிரி. வாய் கேட்டினது வாய்தாக வராமல் போயிடுச்சு. காப்பி டீ டீ காப்பி காப்பி டீ. அந்த 120ல் நம்ம அந்த 420 வச்சு கேஸ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க சார். வாங்க வாங்க சார், உள்ளே வாங்க சார். இதான் மேடம், வாங்க வாங்க உட்காருங்க சார். வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காரு. ஃபேனு சார் உட்காருங்க சார், நீங்கள் உட்காருங்க சார். Petitioner has been detained under the Gundas Act of 16/2010. ஒரு சூப்பர் கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், நம்ம ரூமில் தான் உட்கார வச்சிருக்கேன். உடனே வா. கேஸில் இருக்கேன், அப்புறமா ஃபோன் பண்ணு. இன்னமும் வாதாடுற மாதிரி பேசிட்டு இருக்க. வாதாடுற வாய் தானே பார்த்துட்டு இருக்க. எந்திரிச்சு வா. ரொம்ப தேங்க்ஸ் சார், என் ப்ராப்பர்ட்டியெல்லாம் மீட்டி கொடுத்தீங்க. இவ்வளோ சீக்கிரம் மீட்டி கொடுத்து நான் நினச்சி கூட பார்க்கல சார். வந்துட்டு வரேன் இரு. உங்கள் ஆஃபீஸ்லேருந்து பார்க்குறேன் சார். ஒரு நிமிஷம் சார், எங்கள் அப்பா கிட்டேருந்து எனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்தை தானே சார் கேட்டேன். அதுக்காக நான் எங்கள் அப்பாவுக்கே பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சார். முதல்ல நீ என்கிட்ட வந்திருந்தா இவரு உங்கள் அப்பாவுக்கு பிறக்கலன்னு சொல்லியிருப்பேன். இட்ஸ் நாட் மை ஃபால்ட். பார்த்துக்கிறேன். ஓகே. அனு சாரி. ஹாய் டியர். எத்தனை தடவை சொல்கிறது இந்த மாதிரி கூப்பிடாதானே? என்ன டென்ஷன்? காலையிலேருந்து எந்த கேஸுமே கிடைக்கலையா? எனி ஹெல்ப்? வேலையை பார்த்துட்டு போறியா? என்ன கேஸு? ஏதோ மிஸ்ஸிங் கேஸு. சென்னையிலே சொட்ரு போட்டுன்னு சுற்றுறானா எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருப்பான் பார். ஏசிலேயோ பிறந்து வாழ்ந்துருப்பான் போல. நாளை போய் மிஸ்ட் கால் கொடுக்குறேன். ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கோ. இந்த மாதம் இவரை நம்பி தான் இருக்குது, கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கேன். வழக்கம் போல் சொதிப்பிடாத. ஹலோ, குட் மார்னிங். I'm Anuradha. Anuradha BABL. இல்லை அது ஏன் கார்டு உங்களுக்கு. என்ன வேணும்? நில்லா 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 அவங்க. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இல்லை, நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க? கிருஷ்ணா கிருஷ்ணா. சாக்லேட் ஃபேக்டரி. சாக்லேட் அவலாஞ்சி அவலாஞ்சி
அங்கே நிறைய ஆடு ஆடு பக்கத்தில் மாடு இல்லை ஆடு நிறைய மரம் இருக்கும் அங்கே பெரிய மரம். சாரி மேடம், நார்த்தில் அம்பானி பிரதேஷ் ஸ்கூலில் பயங்கர பிரச்சனையா மேடம். நைட்டே டெல்லிக்கு வர முடியுமான்னு கேட்குறாங்க. அவ்வளோ பிஸி. சாரி மேடம், இந்த கேஸ் முடிக்காம நீங்கள் வர மாட்டீங்க. நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேடம். ஏய் வினோ, சாரிங்க, ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க. கிருஷ்ணா சாக்லேட் ஃபேக்ட்ரி அவலாஞ்சி கேட்டு பக்கத்தில் ரோடு இருக்கும். ஆட்டு பக்கத்தில் பெரிய. சாரி மேடம், நேற்று ஒரு கேஸ் ஜெயிச்சு கொடுத்தீங்களா? அவங்க எல்லாரும் வந்து உங்கள் ஃபீஸு 1.5 lakhs வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி மேடம், கிளைண்ட்டுக்கு முன்னாடி உங்கள் ஃபீஸை சொல்லிட்டு சாரி. வினோ, நீங்கள் சொல்லுங்கள். அந்த பெரிய மரம் இல்லை, அந்த பெரிய மரத்துக்கடியில் தேரெல்லாம் சொன்ன அதை வந்து அதே மரமா? அந்த மரம் தான். நானும் சாக்லேட்லாம் போட்டு அவரை பைக்கில் போட்டு அப்படின்னு கட்டி விட்டுறேன்னா அவங்க அமுத்தினா அவங்களாம் அது வருவாங்க. அதை வந்து நாங்கள் அந்த ஜீப்பில் போவோம். அந்த ஜீப்பில் அவங்க வந்து ரோட்டில் அந்த ஆடுலாம் அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருக்கோன்னா அங்கே நாங்களும் போட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு மூணு போட்டு கொஞ்சம் திரும்ப அந்த இடத்துல. சாரி மேடம், ரொம்ப அவசரமான கேஸ். மதியானத்துக்குள்ள டைவர்ஸ் வேணுமா? சாயங்காலம் 2வது கல்யாணம் இருக்குது. கொஞ்சம் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி வாங்கி கொடுங்க மேடம். சார் வாங்க சார், நீங்கள் வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க சார். ரொம்ப அவசரமான கேஸ் சார். டைவர்ஸ் வாங்கிட்டு அப்புறம் நீ உட்காருங்க கேஸ் சொல்லுங்க. சார் வாங்க சார், நீங்கள் வாங்க, அந்த கேஸ் முடிச்சுட்டு மேடம் வாங்க சார், சொன்னா கேட்கணும். வாங்க சார், வாங்க. நிலா நைட் வரும், நானும் மேடம் பிடிச்சி வைக்கிறோம். நீங்கள் போயிட்டு இருட்டுனதுக்கு அப்புறம் வாங்க. போங்க போயிட்டு இருட்டுனதுக்கு அப்புறம் வாங்க. சூப்பர் கேஸ். சரியான கேஸ் கூட்டிட்டு வந்திருக்க. கோர்ட்டுக்கு கேஸ் தான் வரும்னு நினச்சேன். லூஸ் வரும்னு எனக்கு நான் தெரியும். போய் ஒரு நல்ல கேஸ் கூட்டிட்டு வா. ஒழுங்கா படிக்காம இவளுங்கிட்ட லோல் பட வேண்டியதாக இருக்குது. என்ன ஏங்க உட்கார வச்சிருக்க? வெளியே விட வேண்டியதானே? என்ன நினச்சின்னு இருக்கிறீங்க? கேஸை புடிச்சுன்னு வான்றீங்க, பிடிக்கலாம் வெளியே எடுத்துன்னு விடுன்றீங்க. என்ன அகாத்துகா நினச்சிங்களா? சரி, இப்போ வெளியே எப்படி போகிறது? இந்தா நாயர்கடை டீ. மதியானம் சாப்பாட்டுக்கும் சொல்லியாச்சு. வக்கீலுங்கெல்லாம் கேஸை எப்படி வெளியே எடுக்கலான்றதை பற்றி தான் யோசிப்பாங்க. ஆனால் முதல் முறையாக கேஸுக்கிட்டேருந்து எப்படி வெளியே போகலான்றதை பற்றி யோசிக்கிற ஒரே வக்கீலுங்க நம்ம தான். What a collateral damage. Hello, அது collateral damage. I will not handle this case. ஏய், எனக்கு தெரியாம இது என்ன புது கேஸ்? I will not handle this divorce case. Divorce case? மேடம் மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். Please madam, please. I will not give divorce. I will not give divorce. மேடம் I will not give divorce. I will not give divorce. ஏய், அந்த ஆள்கிட்ட போய் டைவர்ஸ் தர மாட்டேன்ற பயத்தில் என்ன வேணாலும் வளருவியா? We are lawyers. I want divorce. I will not give divorce. I want divorce. I will not give divorce. ஓடுங்க வேகமா ஓடுங்க. அந்த பக்கமா? இந்த பக்கம். என்னடா பார்க்குற பண்ணி பயல புடிங்க சார் அவனை. வக்கீலே கொலை பண்ணுவானா? காட்டு மிராண்டி பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அவனை. முடியாது சார். ஏன்? அவர் ஜாமீன் வாங்கிட்டாரு. ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலாம் கடைக்கு. டீ காஃபி வடலாம் சூடாக இருக்கும், சாப்பிட்டு போகலாம். டீ காஃபி டீ காஃபி காஃபி டீ காஃபி டீ டீ காஃபி டீ. அந்த பக்கம் தான் சொட்டு வரா, இந்த பக்கம் வா. இந்த லூசா? ஹாய் டியர். எத்தனை தடவை சொல்றது டியர் கூப்பிடாதன்னு? ஐ ஆம் கிஃப்ட் ஃபார் யூ. இல்ல அனு, இவன் டார்ச்சர் கேப்பா. நிலா விசிட்டிங் கார்டு வச்சு சுத்திட்டு இருந்தார். நான் தான் கூட்டு வந்தேன். ஆர் யூ ஹாப்பி? இது கோட்டா இல்ல மென்டல் ஆஸ்பத்திரியானே தெரியலையே, வெறும் லூசுங்களா சுத்துதுங்க. வெரி ஹாப்பி. இங்கே பட மணி என்ன
சொன்னால் மட்டும் அப்படியே புரிய போகுது. இல்லை நிலா பார்க்கணும், நிலா வரணும். நிலாவுக்கு போன நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட இத்தனை தடவை கேட்டிருக்க மாட்டார். நேற்று நைட்லேருந்து நிலா 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 இரு வருவா. சொட்ரு கூடையில் என்னது? கூடையில் என்னது? நிலாவுக்கு சாப்பாடு, அப்புறம் பிஸ்கெட்டு, ஸ்வெட்டரு. அதுக்குமா? ஐயோ வாஷிம் சாரா, இவர் நல்லா இருக்கணும்னே மென்டல் ஆக்கிடுவார. எக்ஸ்கியூஸ் மீ, குழந்தை வரல, இது ஹேபியஸ் கார்பஸ் கேஸ். மேடம், அந்த குழந்தை ஒரு மைனர் குழந்தைங்கிறதுனால இங்கே கூட்டிகிட்டு வரணும் அவசியம் கிடையாது. அனு, இப்போ என்ன பண்ணுறது? வேணும், நீ கிருஷ்ணா கூட்டிகிட்டு போ. போ கிருஷ்ணா, வா போலாம். நிலா வா. வாசப்படியில் தலையடிக்கிற அளவு வளர்ந்தா மட்டும் போதாது, டாப் ஃப்ளோரில் கொஞ்சமாக ஸ்டாக் இருக்கணும். நீ அடுக்கடுக்காக சொன்ன போயில எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சுப்பார். அந்த பாஷியம் கிட்ட ஜூனியராக சேர எத்தனை நாள் அவர் வீட்டு வாசலில் போய் வாட்ச்மேன் வேலை பார்த்துருப்போம். வினு சொன்ன மாதிரி அவர் நல்லா இருக்க மனுஷனே பைத்தியமாக்கிடுவாரு. ஒன்றும் பண்ண வேணாம், கூட்டுன்னு போய் நிறுத்தினா போதும். அங்கே நிலா வருமா? போதும், இது போதும். நான் வேணும் நான் சொன்னேன், அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ணுறதுன்னு தெரிலனா வைத்த கழுதுன்னு வாய்தா கேட்டு வர வேண்டியதானே? வாயை விட்டு வந்துருக்கிற. ஒரு ஐடியா பண்ணுவோமா? அனு சுயனோட சொல்லன்னு இவளுக்கு டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடலாமா? பிரியா, இதை தவிர ஐடியா நீ நினச்சா முடியும். என்ன ஹாய் டியர். மெசேஜ் உங்ககிட்ட இருந்து. அவன் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சியா? வித் கிஸ். டெல் மீ டியர், ஐ நோ யூ வாண்ட் டு சே சம்திங். சொல்லு. காலேஜ்லேருந்து இதுக்கோசம் தான் காத்துட்ருக்கேன். சொல்லு, ஜஸ்ட் 3 words. எனக்கு உனக்கு வேலை போகுது. அனு என்னை திட்டி வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நான் உன்கிட்ட காலேஜ்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன், அவள் கூட போய் சேராதன்னு. அவள் சரியான பூசலிக்கா. சரி சரி, இப்போவே வா, நான் பாஷத்துக்கு சேர்த்து விட்றேன். வா, அங்கே எல்லாமே நான் தான். நான் சொன்ன கேட்பேன். பாஷ்யம் சாருக்கு இவன் பேர் கூட தெரியாது. இவன் காட்டுற பந்தாவை பார்த்தியா? என்னை விட மண்ணலி மூஞ்சில போட்டு. என்னாச்சு? ஓய், நோ டியர்ஸ், டெல் மீ. அதுவை விட்டு என்னால் வர முடியாது. ஏன்? ஏன்னா 5 மாதம் சம்பள பாக்கி. நாங்கள் நிலா கேஸில் எப்படியாவது ஜெயிச்சாதான் எனக்கு சம்பளம் வரும். ஆனால் எப்படி? இனிமேல் உன் கேஸ் இல்லை, என் கேஸ். நீ ஜெயிக்கிற இல்லை, நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம ஜெயிக்கிறோம். சரி ப்ளீஸ், சரி. On my way with Doctor Dear. On the way சொன்னா பத்தாதா? அது என்ன டியர்? ஓகே டியர். டார்ச்சர் தாங்க முடியல. வினோ, வினோ, என்னாச்சு? ஒரு ஸ்வெட்டர் கட்டுறதுக்கு இவ்வளோ நேரமா? 2 மணி நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் கரணை கவசம் உண்ணல மாதிரி அதை கை வைக்க விட மாட்டான். இது வர கிருஷ்ணா, இதுதான் வீக்கு. இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏய் அனு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு ஆம்பளை சிங்க, என்னாலே போயா. என்ன சிங்கம்தான்? என் பேரு கைய தூக்காத. என் பேரு கிருஷ்ணா, அவலாஞ்சி, ஊட்டி. சொல்லு. என் பேரு கிருஷ்ணா. பெரிய மியூசிக் டைரக்டரு கையை ஆட்டாமல் பேச மாட்டார். கிருஷ்ணான்ற பேரை சொல்கிறதுக்கு இவ்வளோ அலப்புற.
வினோ அவலாஞ்சில் நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். அந்த வர டாக்டர் மட்டும் கிருஷ்ணா பார்த்து நம்பிட்டாரு. மற்றதெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக சமாளிச்சிடலாம். மற்றெல்லாம் ஈஸி, ஆனாலும் உனக்கு ரொம்ப பேராசை. சாதாரண மனுஷனுக்கு ஐக்யூ லெவல் 90 எபோவ் இருக்கணும். இருந்தால் அது நார்மல். அதுக்கு கீழே போன மன வளர்ச்சி இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ஐக்யூ டெஸ்ட்டில் கிருஷ்ணா 90 மேலே எடுக்கணும். டாக்டர், டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்க, கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி பாஸ் பண்ணி விட்டுறக்கூடாதா? இட் இஸ் நாட் மை பாலிசி. It is not my moral. But it's okay. அப்போ நாளைக்கு சர்டிஃபிகேட் வக்கீலுக்கிட்டேயோ டாக்டர்கிட்டேயோ போய் சொல்லக்கூடாது. ஆனால் வக்கீலும் டாக்டரும் போய் சொல்லலாம். ஹலோ இன்ஸ்பெக்டர், யார் கேஸ்? இதோ இவர் தான் சார். ஓகே இன்ஸ்பெக்டர், ஒரு 5 minutes டைம் கொடுங்க, ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன். ஓகே சார். போய் உங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. சரி சார். சார் பேர் சொல்லுங்கள். கிரிஷ். அட்ரஸ்? சார் இப்போ வந்தார், அவர் யார்? யார்? டாக்டர். அவர் தான் சார் ஐக்யூ டெஸ்ட் டாக்டர் பஷீர். அப்போ சைக்காட்டிஸ்ட் டாக்டர் ரமணாராவ்? அவர் நேற்று எங்கேயோ ஓசியில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போதையில் மட்டையாகி படுத்துட்டார் சார். இன்னைக்கு இவர் தான். நான் என்ன பண்றது? இல்லை நீ தானே பண்ண, நீ தான் சரி பண்ணு. உனக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண பார்த்தேன் பாரு, வேற ஆள் பாரு. புதுசாக வந்த டாக்டரை கரெக்ட் பண்ண முடியுமா? அங்கே தான் பிரச்சனையே. ஏன்? அவர் டாக்டர் ரமணாராவ் மாதிரி இல்லை. பஷீர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். வேற ஏதாவது? வேற கிடையவே கிடையாது. அவருக்கு பொண்டாட்டின்னா ரொம்ப உயிர், ஒரே லவ், நம்மள மாதிரி. அப்போ சரண்டர் ஆகிடு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், யார் நீங்கள்? சார் லாயர் பாஷிம் சாரோட ஜூனியர் சார். பாஷம் சார் அமிச்சார் சார். ஹலோ, ஆ என்ன பண்ணுறீங்க? இல்லை சார், பாஷம் சார் கொடுக்க சொல்லி அமிச்சார் சார். என்னது இது? என்ன கொடுக்க சொன்னார்? என்ன விஷயம்? அதாவது இன்னைக்கு கிருஷ்ணான்னு ஒரு பேஷண்ட்டுக்கு ஐக்யூ டெஸ்ட் பண்ண போகிறீங்க சார். அவருக்கு ஐக்யூ லெவல் பிலோ 50, மன வளர்ச்சி இல்லாதவனும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கு தான் சார் பாஷம் சார் கொடுத்தோம் சார். பணம் கொடுத்தா சர்டிஃபிகேட் கொடுத்துருவோமா? யார் நீ? நான் யார் தெரியுமா? யார்கிட்ட வந்து என்ன பேசிகிட்டு இருக்க? யார் யாருனாலும் உள்ளே விட்டது? யோ, யார் இவன் பெரிய ஒழுங்காட்டம் பேசிட்டு இருக்கான்? சாருக்கு தெரிஞ்சது கொஞ்சம் சொல்லி வை. சார் பாஷிம் சார் கேஸ் சார். சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. கொடுக்கறத வாங்கிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுங்க சார், இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும் சார். நிறைய பிரச்சனை வரும். நீ கவர்மெண்ட் வேலை செய்யல, அவங்களுக்கு வேலை செய்யா? தொலைச்சு என்ன நீ பாட்டு பேசிட்டே இருக்க? சர்டிஃபிகேட் நீ கொடுக்குறியா இல்லை நாங்களே அடிச்சுட்டுமா? ஓ, அடிச்சிருவியோ? பார்க்குறியா பாஷம் சாரை? யாரியா பாஷியம்? எந்திரியா? யோ எந்திரியா? இந்த பஷீர் ஒன்றும் பாஷி விட்டு பொம்மை கிடையாது. அவர் சொல்கிறபடி தலையாட்டுறதுக்கு. கெட் அவுட். நாலாவது மாடியில் கிருஷ்ணாவை பார்த்து யார் ரியாக்ட் பண்ணுறாங்களோ, கிருஷ்ணா யாரை பார்த்து ரியாக்ட் பண்ணுறாரோ அவ தான் அவா. ஏவா? அவா. நிலா. என்ன வேணும்? நிலா. என்ன சொன்னதே சொல்லிட்டே இருக்க நீ? டேய், என்ன 2 தடவை கேட்டதே டென்ஷன் ஆகிற? 2000 தடவை கேட்டிருக்கோம். மனுஷனா பொறுமை வேணும். சாரி சார், அப்பா வந்துட்டோம். சாரி. கிருஷ்ணா, அடுத்த ரூம் கதவை திறக்கிறப்போ உள்ள உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லு. நிலான்னு கேட்கக்கூடாது. சார் 4th ஃப்ளோரில் சம்திங் ராங். யாரையா நீ? நேரத்துக்கு கதை தட்டுற? என்னையா முழிக்கிற? நீ தானே தட்டின? பின்ன யார் தட்டினா? ஒன்றும் இல்லை. சொல்லக்கூடாது. நீலா தட்டின கூப்பிடுறா. ரைட்ல கதை தட்டுற? நிலா. என்னது? கொஞ்சம் அப்படியா? அதான் இப்படி நைட்டில்
பாவம் சார், விட்டுருங்க. ஓ சாரி சார், பார்த்து கூட்டின்னு போங்க. ம் நிலா சொல்லக்கூடாது, அண்ணு சொல்லு. என்னடா நடக்குது இங்க? சாரி வினோ, ப்ளீஸ் சமாளி. இதெல்லாம் வேலையாவது. வெயிட் கேட்கறதா? வெயிட். ஹாய் டியர். ஏன் வெயிட் போய் கேக்குற? இத பிரச்சனை ஆயிடுச்சுனா? ஏய், என்ன விளையாட்டு இது? சொட்டக்காரனும் சொல்ல மாட்டான், ரூமும் தெரியாது, வெயிட்டையும் கேட்க கூடாது, கேட்கற என்னையும் லூசுன்னுவீங்க. ஏன்னா அகா துகா நினைச்சிங்களா? நீங்களே தேடி கண்டுபிடிச்சிங்க போங்க. ஏய் வினோ, வினோ அந்த வினோ வேணும், போல வா. ஹலோ, இங்க நில்ல. டேய், இங்கே என்ன ஐபிஎல் மேட்சா நடக்குது? இன்னும் லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறதுக்கு லூஸுங்களை தேடி கண்டுபிடிக்கணும். இங்கே வேற எல்லாம் கோட் சூட் போட்டு சுற்றுறானுங்க, யார் என்னன்னே தெரிய மாட்டுது. டேச்சி உட்காருங்க. ஏதோ சரியில்லை, ஏதோ சரியில்லை, தப்பா இருக்குது. வாங்க போயிடலாம். சரியில்லை. வா. அந்த பாஷை அவனுங்களை எங்கேயோ பற்றிக்க வச்சிருக்காரு. ஆனால் அவனுங்க மட்டும் என் கையில் மாட்டினானுன்னு வச்சுக்க. என்னடா ரூமுக்குள்ளே இருந்து ஜெயின் ராபர்ட்லாம் வருது. இவங்க எங்கே காணும்? எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் ஒரு மாதிரியா இந்த பக்கம் 2 பேர் போனதை பார்த்தீங்கன்னா? இந்த பக்கம் இல்லை சார், இந்த பக்கம். ஓகே தேங்க்ஸ். எங்கே போச்சுங்க? கெஸ்ட்டை தான் பார்க்க வந்தீங்கன்னு ஏன் காரிடாரில் இருந்தீங்க? நான் இல்லை, இவங்கெல்லாம் அது கெஸ்டோட ரூம் நம்பர் ரிசப்ஷனில் கேட்கலாமே. உங்க கெஸ்ட் பேர் என்ன? டெல் மீ வாட்ஸ் யுவர் கெஸ்ட் நேம்? மூட்டினா 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 மூட்டினா. யாரை பார்க்க? அவரை பார்க்க தான் வந்தோம். ஜஸ்ட் a minute. எல்லாமே போட்டேன். Do we have any guest under the name of Murthy? अरे भाई, वन ऑल किया, सम मेंटल किया, इधर हो गया, इधर हो गया, वॉकिंग किया, सम किया, लड़की में इधर जाने लगी तुम. என்னடா வேணும் உனக்கு? போடா. சார், இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரியா யாராவது நடந்து போனது பாத்தீங்களா? பார்க்கலையா? எங்க போய் தொலைஞ்சானு கூட. மூர்த்தி அண்ணன். நம்ம மூர்த்தி அண்ணன் மாதிரி இல்லை. மூர்த்தி அண்ணன் ஏன்டா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? சாக்லேட் ஃபேக்டரி கிருஷ்ணா. அவனுங்க என்னடா? பிங்க் கலர்ல பஞ்சு மிட்டாய். மூட்டினா முன்னக்கண்ண காட்சி இது வினு. அனு அனு முன்னக்கண்ணா. வினோ, வினு வினு எங்க போன? எவ்வளவு நேரம் உன்னை தேடுறது? மூட்டை அங்கே போயிட்டு இருக்காரு. ஓகே. மேல போறாரு. மேல போறாரு. போறாரு போறாரு. நீங்க சொல்ற மாதிரி மூர்த்தி நீங்க யாருமே இல்லையே. காரிடார்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உண்மையை சொல்லுங்க. மே கீழே லிஃப்ட் போறாரு. லிஃப்ட் போறாரு. ஓடுறாரு. மூர்த்தி மேல போறாரு. நாலாவது ஃப்ளோர்ல. கட்ட போட்ட ஷர்ட் பல்ல எடுப்பா. அவர்தான் மூர்த்தி அண்ணா. போறாரு. கட்ட போட்ட ஷர்ட் பல்ல எடுப்பா. உள்ள போறாரு. What do you mean? போறாரு. ரூம்ல போறாரு. கட்ட போட்ட ஷர்ட். உள்ள போறாரு. எங்கடா போறீங்க எல்லாரும்? நாங்க அவனுங்க 2 பேரும் எங்க? கடை மூடிட்டு. ஹலோ மிஸ்டர் மூர்த்தி. யாருங்க? இங்க 2 பேர் இருக்காங்க. உங்க கெஸ்ட்னு சொல்றாங்க. ஆமா சார். உங்க கெஸ்டா? நம்மளுங்க தான் சார். கொஞ்சம் புத்தி சரியில்லாதவங்க. அப்படியா? சார் ப்ளீஸ் சார், அவங்க அங்கேயே பிடிச்சவங்க சார். நான் வந்துட்டேன் சார். வச்சுட்டுங்களா? முன்னாடி போ. நான் போயிட்டு வருவேன். யார் வந்து கதவு தட்டினாலும் திறக்கக்கூடாது. ரைட்ல போ.
அலெக்ஸ் ரைட்ல Take them out. கட்டம் போட்ட சட்டை பல் எடுப்பாக இருக்கும். மூர்த்தி என்ன Every document have to be in order. Right? No more loopholes. Understand? Yes, sir. வராத மழைக்கு வானிலை அறிக்கை சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரீயா விடு. வினோ யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்னேன். யார் அது? அவன் கூப்பிடும்போது வந்தா போதும். நான் சொன்னேன். யார்கிட்ட சொன்னேன்? மூர்த்தி சார் சொல்லி தந்தது மட்டும் சொல்லு வேற எதையும் சொல்ல வேணாம். அதே மாதிரி சொல்லிடுறோம் சார். ஐயோ அப்போ இந்த ஜேசிபி பழம் தான் மூர்த்தியா? அந்த மம்டி பழம் மூர்த்தி இல்லையா? அனு இப்போ என்ன பண்ணுறது? அண்ணலே உனக்கே இது ஓவரா தெரியல. அண்ணா விடுங்க அண்ணா, உங்கள் தம்பி சாப்பிட்றேன். அண்ணா நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்டு இந்த இஞ்சி மரப்பா சாப்பிட்டு பாருங்கள், எல்லாமே டைஜஸ்ட் ஆகிடும். இந்த இஞ்சி மரப்பாவை கொடுத்து என்னோட மொத்த ஐட்டத்தையும் ஆட்டையை போட்டேன். முருகா தட்டு ஃபுல்லா இருக்கு. அண்ணா லைஃப்லேயும் சரி லஞ்ச்லேயும் சரி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்ண்ணா. நடத்து என்ன அண்ணலே டயலாக்லாம் பிக்கிற? அண்ணா டைலாக் மட்டும்தானே, பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வேண்டாம். உட்காரு. நான் வில்லன்டா. அடலே பிச்சிட்டானாலே சூப்பர். பாராட்டோட விட்டுறாதீங்கண்ணா. அண்ணா நீங்கள் படம் பண்ணும்போது செம்மையாக வில்லன் வேஷம் கொடுங்கண்ணா. அண்ணா என் கனவேண்ணா நல்லா வில்லனாக வரணும், அது போதும். கண்டிப்பா நான் படம் பண்ணும்போது நீ தாண்டா வில்லன். ஓகேண்ணா. காலி பண்ணா பண்ணிட்டு போ, புரியுதா? என்னடி அங்க சத்தம்? இது லேடிஸ் ஹாஸ்டல், இங்க வந்து தயார் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஐயா வாயில சொன்னா கேட்க மாட்டியா? சீக்கிரம் போலீஸ் ஃபோன் பண்ணுங்க. சார் அவசரப்படாதீங்க. கால் தி போலீஸ். சீன் போடுறியா? போலீஸ்க்கு பூச்சாண்டி காட்டுறியா? நாங்க பயந்துருவோமா? நாங்க யார் தெரியல, அக்காவோட ஆளுங்க. ஹாஸ்டல் எழுதி குடுத்துட்டு ஓடி போயிடு, இல்ல செத்து போயிடுவேன். உங்களுக்கும் பொலிட்டிக்கல் ஆளுங்கெல்லாம் தெரியும். இந்த பூச்சாண்டி எல்லாம் வேற எங்கேயா போய் வச்சுக்கோப்போ. ஏய் என்னடா பேசுகிறா? என்ன பொருள? வில்லன்டானா? ஏய் இங்க என்ன சீனா காட்டுறான்? சினிமாவில் நான் கோ டைரக்டர் பா. ஓக்கு டைரக்டர் கேவி ஆனதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ கோ டைரக்டரா? இல்லங்க, கோ டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏய் ஃப்ராடு, போய் சொல்றியாடா? ஐயோ சொறி விடுவேன். கிளம்புடா பசங்களா, வீட்ல அப்பா அம்மா தேடிட்டு இருப்பாங்க. ஓடுங்க. ஏய் ஓய் 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 ஏய் போ உன்னை விடமாட்டேன்டா. போட்டேன்னா ஓடிடா. கதவு திறக்க மாட்டேன். நம்ம ஸ்டோரியில கிட்னாப் சீன் இருக்குலடா, இதுல இருந்து சுட்டு உள்ள சொருகிரு, நம்ம வித்தியாசமா எடுத்துருவோம். பெருசு காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்கா? எங்களுக்கு இருக்கே. என்ன பெருசு, தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? அதெல்லாம் விட்டு 10-15 வருஷமாச்சப்பா. இன்னைக்கு நீ அடிக்கிற. நில்லு. எங்க போயிட்டு வர? வெளிய போயிட்டு வரேன். சத்தம் போட்டா பயந்துருவோமா? துணியை கொண்டு போய் காயப்படு. நல்லா உட்காந்து கொட்டிக்கிறதுக்கு வந்திருக்கேன். டேய் மச்சான், செட் பண்ணி விடா, தாத்தா கூட்டு வந்துடுறேன். இவன் கதை ஏதாச்சுன்னா கவிதை மாதிரி சொல்லலாம். எடுத்துடுற மச்சி. ஒரு நாள் என் காதலி காலில் மருதாணி வச்சுக்கிட்டு பஸ்ஸுக்காக காத்திருந்தா. பஸ் வந்ததும் அவன் ஏறி போயிட்டா. அவ தலையில வச்சிருந்த மல்லிகைப்பூ கீழே கிடந்துச்சு. அந்த மல்லிகைப்பூ பார்த்ததும் எனக்கு ஒரு கவிதை வந்தது தாத்தா. உன் மருதாணி கால்பட்ட இடத்தில் மல்லிகைப்பூ பூத்துதடின்னு கவிதை வந்தது தாத்தா. அந்த கவிதையை நான் மறுநாள் எடுத்துன்னு போறேன். அவன் வரவே இல்லை தாத்தா. மறுநாளும் போனேன், அப்பவும் வரல தாத்தா. கடைசி வரைக்கும் அவன் வரவே இல்லை தாத்தா. அவளுக்கு கல்யாணம் இருந்தா கூட பரவாயில்ல தாத்தா. இந்த கவிதையை அவட்ட காட்டாம என் கட்ட வேவா தாத்தா. முட்டாள் நல்ல கவிதையை வேஸ்ட் பண்ணிட்டேடா. நானா இருந்தா அந்த ஒரு கவிதை வச்சு 5 ஃபிகரே கரெக்ட் பண்ணிருப்பேன். 5. தட்சிணா யூத்ல நான் கரெக்ட் பண்ண ஃபிகரு
அது கிடைக்க கிடையாது. இந்தியாவே வெள்ளைக்காரனுக்கு அடிமையா இருந்தப்போ எனக்கு ஒரு வெள்ளைக்காரி அடிமையா இருந்த என்ன அழகு மயங்கி மை ஃபர்ஸ்ட் லவ் மேரி மார்கரெட் இன் 1942. நான் நேற்றுக்கு சொன்னதே சண்முகத்துக்கிட்ட கேட்காது. தர்ஷனா கீழே போய்ட்டு நான் வந்துடுறேன். சரி யோகி பார்த்து. அடடா 11 மணி வரைக்கும் கூட தூங்கலடா. நான் எப்படி தான் டைரக்டர் ஆக முடியும்? சே, என்ன போலப்படாது அண்ணா தம்பி. தர்ஷனா நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறியாம? ஆமாம் பண்ணேன். பின்ன முதியோர் இல்லத்தில் விட வேண்டியவனை எங்கே விட்டு போனீங்கன்னா நான் எப்படி இப்போ ரொமான்டிக்காக ஸ்கிரிப்ட் பண்ணுறது? என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் தனியாக இருந்த தாயா மூளை வேலை செய்யாது. மூளை இருந்தால் தானே வேலை செய்யுது. என்னது என்னது? நான் கதை பண்ண வேண்டாம், படம் பண்ண வேண்டாம், கல்யாணம் பண்ண வேண்டாம், குடும்பம் நடத்தி குழந்தை வைக்க வேண்டாம். இங்கே வா, கிழவனை வேற எங்கேயாவது விட்டுரு. நீ இங்கே விட்டுட்டு போனீங்கன்னா பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவேன். வெரி குட். இதே மாதிரி டார்ச்சர் பண்ணு. ஒருத்தனை சும்மா கூட்டு வந்து சோத்த போடுறதுக்கு நான் கேன பையனா? கிழவனுக்கு 300 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. 300 கோடியா? ஒரு ப்ரொடியூசரை மிஸ் பண்ணிட்டேமே. அதனால தான் லைஃப்ல எப்படியாவது செட்டில் ஆயிடலான்னு அவரை கரெக்ட் பண்ண பிளான் போட்டுட்டு இருக்கோம். அதனால டார்ச்சர் பண்ணுங்கன்னு டார்ச்சர் பண்ணுங்க. அப்பதான் எங்க லைஃப் நல்லா இருக்கும். நடுவில் சென்டிமெண்ட் பேசி ஷேர் வாங்கலான்னு ட்ரை பண்ண ஐயா இனிமேல் டார்ச்சர் பண்ண மாட்டேன். சேர் தருவியா? 300 கோடியை முழுசா தூக்குறோம்டா. என்ன தட்சணா லாஸா? ஆமா, இவன் யாரையாவது கரெக்ட் பண்ணிட்டானா இல்ல நீ வேற தட்சணா? நமக்குலாம் அந்த லவ் செட் ஆகாது. வேற லுக்கு மட்டும்தான். ஐயோ, ஒரு 100 ஆம்பளைங்களை அடிக்க சொல்லு, அடிச்சு தூள் கிளப்பிடுவேன். பொண்ணுங்கிட்ட பேசும்போது தான் ஒரு மாதிரி ஷிவரிங் ஆயிடுது. அதான் லுக்கோட விட்டுறது. அப்படியே போகுது லைஃப். ஏ பொண்ணு, உனதா ஏ பொண்ணு, என்ன பண்ணி ஏன் உன் பக்கம் பாக்குற? இவனை பார்க்கலையேன்னு பொய் சொல்லாது. இப்படிதான் பாக்குற மாதிரி பார்த்துட்டு பின்னாடி அலைவிடுவீங்க. கடைசியா அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கல, லைஃப்ல செட் ஆகாதுன்னு அப்படியே கைட்டு விட்டுட்டு வேறொருத்தரை கட்டிட்டு போறீங்க. இந்த பசங்களும் வாழ்வே மாயோன்னு தாடி வளர்த்துக்கிட்டு சாவானுங்க. இதானே உன் எண்ணம்? உண்மை சொல்லி இவனை பாத்தியா இல்லையா? வேண்டாம் ப்ளீஸ். நான் பார்க்கல. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாத. நீ இவனை பார்த்தது நான் பார்த்தேன். என்ன அவன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, இப்ப பார்த்தா நான் சவுண்ட் கொடுக்குற. டேய் போடா. அதே அவளே சொல்லு. போங்கடா, கூட்டு போ. பார்த்தேன்னு சொல்லுடி. சொல்லு. ஆமா, நான் பார்த்தேன். அப்படி வா. பாத்தியாடா? பார்த்துருக்கா? பார்த்துக்கிறேன் உன்னை. சரி சரி வாடா. வா தட்சணா. சாரி. என்ன தட்சணா இப்படி சொதப்பிட்ட? உனக்கு தெரியாதுடா, எதுவா இருந்தாலும் மூடி வைக்க கூடாது. மூஞ்சிக்கு நேரா டக்கு டக்குன்னு கேட்கணும். அதுக்கா இப்படியா? ஏரியாக்குள்ள என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? மற்றவங்க பத்தி உனக்கு என்னடா கவலை? நீ ஓப்பன் ஆயிரும், வைரத்துக்கு வருவேன். ஓ தர்ஷனா, இப்போ நான் வரேன். நானும் வரேன். போ. நான் வரேன். போ போ. ஃபீலிங் வெரி சாரிங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஐயோ நோ ஓகேங்க. பெருசு பண்ணது தப்புங்க. அவர் எப்படிங்க வந்துட்டு பரவாயில்லைங்க. தாத்தா, என் மேல கோபமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நேத்து நான் உள்ளபடிக்கே கோபப்படல, சும்மா பண்றேன். என் கதையில ஒரு சீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வயசானவங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினா அதுக்கு முகத்துல எப்படியெல்லாம் எக்ஸ்பிரஷன் கிடைக்கிறது ஸ்டோர் பண்றதுக்காக நான் அப்படி திட்டினேன். திட்டின மாதிரி நடிச்சேன். என் கதையோட டைட்டில் என்ன தெரியுமா? தாத்தா சொல்லி தட்டாரே. என்ன தொங்கிருச்சு? என் கதைய ஒரு வரியில சொல்லட்டுமா? ஆத்தாவுக்கு பிறகு தாத்தா. போடா. முழு கதையும் கேட்காம முடிவு பண்ணக்கூடாது. 300 கோடி கோடி இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்று விட்டுருவேன். இப்ப நான் கதை சொல்றேன். அப்படியே மெடிடேஷன் மூடுக்கு வாங்க. ஓபன் பண்ண என்ட்ரி கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டானே. கதையை லீக் பண்ணிட வேண்டாம். தர்ஷனா கதை சொல்லி கரெக்ட் பண்ணு பார்க்குறியா? ஒன்றும் எங்கடா போயிட்டு வரேன்?
டீ சாப்பிட போனேன். பொய் சொல்லாத. அந்த பொண்ணு கிட்ட போய் சாரி கேட்டிருப்பியே. தர்ஷனா, அந்த பொண்ணு உங்ககிட்ட சாரி கேட்டிருக்குமே. எப்படி தர்ஷனா? விஷயமே இல்லாம 2 பேரும் சாரி சாரின்னு ரொம்ப நேரம் பேசியிருப்பீங்களே. தர்ஷனா, தெய்வமே, எங்கிட்டயே நடிக்கிறியா? கமல்ஹாசனுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்ததே நான் தான். அப்படியா? அது அவனுக்கே தெரியாது பாவம். ஆமா, ஒரு 6 மாசம் லவ் பண்ணிருப்பியா? இல்லை தர்ஷனா, ஒரு 3 வருஷமா லுக் விட்டுட்டு இருக்கேன். என்ன 3 வருஷமா லுக் மட்டும் தானா? உட்கார் உட்கார். டேய், நாளை காலையில் அந்த பொண்ணு ஒன்று கிராஸ் பண்ண போகிறப்போ லைட்டாக சிரிச்சுக்கிட்டே போ பார். அப்படின்ற யா பாப்போம். வராடா? ஏய் சாரிண்ணா. வராடா? இல்லை. அண்ணலே ஓகே வச்சு பாக்குறாடா? பாக்குறாடா? இல்ல. லுக்கு மாத்தாதே, அங்கேயே பார்த்துக்கிட்டே இரு. என்னடா என்னடா என்ன மாதிரி ஜிவ்வுன்னு தர்ஷனா, ஜிவ்வுன்னு. ஏய், அந்த ஜிவ்வு ஜிவெல்லாம் சைடுல வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவோம்? வீட்டு விடுக்கணும், அவ்வளோதானே. கொடுத்துருவோம். டேய் சொல்கிறேன் மச்சான். சைனீஸ் அளவு எந்த தாத்தா? வாய் மூடுறா முட்டாள், இடியட் முட்டாள், ஃபுல் முட்டாள். டேய், அந்த பொண்ணை இந்த சண்டே சினிமாக்கு போலாமான்னு கேளு. போ படத்துக்கு சான்ஸே இல்லை. 3 வருஷத்துக்கு அப்புறம் முத மூஞ்ச பார்த்து சிரிக்கிறா. டேய், 3 வருஷமா பார்க்காதவளை உன்னை பார்த்து சிரிக்க வச்சது யாரு? யாருடா இந்த காதல் மன்னன் தான். டேய், லைஃப்ல செல்ல. டேய் டேய் வா வா. ஏய் மறந்துடாதடா. ஓகே ஓகே. கார் போ. லைஃப்ல சில விஷயம் போட லைஃப்ல சில விஷயங்களை தள்ளி போடக்கூடாது. பசிக்கிறப்போ உடனே போய் சாப்பிடணும். இல்லைன்னா அந்த சாப்பாடும் வேஸ்ட்டு, அந்த வயிறும் வேஸ்ட். கேட்கறதுக்கு வயிறு மேட்டெலாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் டைலாக்ல ரைமிங்கே இல்லையா தட்சணா? டேய், இந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட டைமிங் தான் பார்க்கணும், ரைமிங் எல்லாம் பார்க்கக்கூடாது. டேய், லவ்வோட சூத்திரமே சிம்பிள்டா. லவர் கிட்ட போய் பேசுறதுக்கு யோசனை செஞ்சுக்கிட்டே இருக்கவன் தோத்திருக்கான். டப்பர் பேசுறோம் ஜெயிச்சிருக்கான். இப்போ என்ன, அந்த பொண்ணுக்கிட்ட நான் போய் பேசணும் அவ்வளோதானே? யா யா. இது ஒன்றும் ஒரு சொல்ல. லுக்மி, டேய் டேய் டேய், காதல் கிட்ட பேச போற மாதிரி வாடா. லூஸ் த பாடி, லூஸ் த பட்டக்ஸ். என்ன பண்ற? அசிங்கப்படுத்தாத. I have no idea. என்னை பார், நான் என்ன பண்றேனோ அந்த மாதிரி பண்ணு. ஓகே? ஹாய் Hi. ஹாய். கிட்ட வராங்க டி. உன்னை தாண்டி பார்க்க வராங்க. எதுக்கு பார்க்க வரணும்? கிட்ட போன உடனே டார்லிங் சினிமாக்கு போலாமா அப்படி கேட்க போ. ஏய் பார்த்து இப்படி எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. வந்துட்டாங்களா? ஆண்டவா. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட். ஹாய். பேசுடி. ஹாய். சண்டே மாயாஜாலுக்கு 2 டிக்கெட் எடுத்துருக்கேன். வந்துரு. எதுக்கு? எதுக்கு? படத்துக்கு. படத்துக்கா? ஆமா. என்னால வர முடியாது. ஏன் வர முடியாது? அடிப்பே. பார்த்தேன் சொன்னியா இல்லையா? சொன்னியா இல்லையா? பார்த்தேன்னு சொல்லுவாளா, ஆனா படத்துக்கு வர மாட்டாளா? ஏம்மா, எங்களை பார்த்தா கிறுக்கு பையன் மாதிரி தோணுதா? ஏய், நீ வரல அடிடா. தர்ஷனா இங்க பாரு. உன்னை முதல்ல அடிக்கிறேன். நீ வர. வா வா, நீ வர. என்ன தர்ஷனா இப்படி அகருவாங்க? இவா கிட்ட இந்த மாதிரி பேசினாதான் வேலை ஆகும். ஏய் தர்ஷனா, நீ வர.
அப்பப்போ பார்த்துட்டு இருந்தா இப்போ அதுவும் போச்சா? வேணும்டா, நல்லா வேணும். அந்த தான் சொன்னா உனக்கு என்னடா பூச்சி புத்தி? உனக்கு ஏய் வாடா போலாம். தனியாக புலம்புற அளவுக்கு ஆயிடுச்சே. சார் எங்கேயும் காதல் டிக்கெட் இருக்கா சார்? இருக்கு. எவ்வளோ சார்? 120 ரூபா. எதுக்கு? 2 டிக்கெட் வேணாம் சார். உட்பியோடு வந்தேன், டிக்கெட் இல்லைன்ட்டானுங்க சார். நல்லா கார்னர் சீட் இருந்தால் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் 100 ரூபா மேலே வேணால் போட்டு கொடுக்குறேன் சார். என்ன பார்த்தா பல்ப் மாதிரி இருக்கா? இல்லை சார், இல்லை சார், சாரி சார். நானும் உட்பிக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே. சாரி சாரி சார், சாரி சார். ஓகே ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ. சந்தோஷமா? அதான் வயசுக்கேற்ற ஐடியா கொடுக்கணும். டைம் ஆயிடுச்சு. அடிச்சிட்டு போகிறான். இந்நேரம் படத்தை போட்டிருப்பான். அவன் இனிமே வரமாட்டான் சார். நானும் தான் சார் நினைக்கிறேன். சார் டைம் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் டைம் நாங்களாவது ப்ளீஸ். ஏய் வேண்டாம், போயிடு. தர்ஷன் சார் டிக்கெட் காசு சார். என்ஜாய் என்ஜாய். யார் டிக்கெட்? தேங்க்யூ பிரதர். ஏய் போடா. தேங்க்யூ தேங்க்யூ. ஒன் சைட் லவா இருக்கும் போல. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல? அவன் வரமாட்டான். வர மாட்டாளா? அப்புறம் எதுக்கு அவளை சினிமா கூப்பிட்ட? அப்படி கூப்பிடல என்ன, நீ லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்க மாட்டியே. நான் எங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணேன்? டேய், ஐ லவ் யூன்னு சொல்றதெல்லாம் அந்த காலம், எங்க காலம். சினிமாவுக்கு வான் சிக்னல் கொடுக்கறது இந்த காலம். இதெல்லாம் ஓகே. அவ வரலையே. அவன் தான் வரலையே. ஏன் வரல? எல்லாம் நீ பண்ணிட்டு என்ன கேள்வி கேளு. முருகா, கூப்பிட்டு உடனே வர்றது ஒரு டைப், இன்னொரு டைப் கூப்பிட்டு உடனே வந்தா தப்பா அது 2வது. இந்த மாதிரி பொண்ணுங்க ஐயோ போயிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமேன்னு உன்னை பத்தி தான் இன்னைக்கு பூரா ஃபுல்லா நடிச்சிட்டு இருப்பான். நாளைக்கு பாரு, அந்த பொண்ணு உன்னை கிராஸ் பண்றப்போ உன்கிட்ட பேசி வருவான். லவ் டேக் ஆஃப் ஆகும், மியூசிக்கும் ஸ்டார்ட் ஆயிடும். ஹலோ, யாரு? ஏய், நீ ஆசாசியாக கட்டின 3வது பொண்டாட்டி வீட்டிலேருந்து பேசுகிறேன். ஏய் ஓவரா சீனா போடாத. இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்பி எங்கே இருந்தாலும் கொடுக்குறன்னு ஓடி வரல நீ வர. ஹலோ முருகேசனா? யாரு? ஏய் இதெல்லாம் நீ கேட்காத, உன் பையனை நான் கடத்திட்டோம். உடனே கிளம்பி மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோயிலாண்டா வா. ஏய் என்ன பூச்சாண்டி கட்டுறியா? பூச்சாண்டினால பாரியா. ஏய் அப்பா பண்ணுங்க. கேட்டியா? ஏய் ஏய் ஒன்றும் பண்ணிடுறாரு என் பையனா. சொல்லு பாப்பா. பாப்பா இல்ல பீப்பா. ஏய் யாரா என் தங்கச்சி நம்பர் இருந்து சம்பந்தம் பேசணும். உடனே வரியா? அட்ரஸ் நோட் பண்ணிக்க. ஹலோ, யார் பேசுறது? ஏய் யார்கிட்ட பேசுறது தெரியுமா? அவளுக்கு ஏதோ ஆச்சு. ஹலோ யாரு? ஹலோ ஹலோ. ஒப்பனை தூக்கியாச்சு. என்னது? ஒப்பனை தூக்கிட்டோம். நாங்க சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா. அந்த கிழவனால குடும்பத்தில் பல பிரச்சனை. அவனை அங்கேயே போட்டு தள்ளுறான். வைடா போன உடனே வேற அலாட். ஆத்தாடி இவனா ஒரு வேலை காணா. ஆகையா நல்லா இருக்கலையா? அம்மா நினைவு நாளுக்கு வந்துக்கலையா? சரியா சரியா அண்ணே, நல்லா இருக்கலானே? அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்களாண்ணே?
இப்போ வரைக்கும் நல்லா தானா இருக்கேன். உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லைண்ணா. அப்படியா? சொல்லிட்டு வந்துடக்கூடாதா? தாத்தாவை நீங்களும் அப்போ இருந்தே ஒன்றாத்தான் இருக்கீங்களா? அப்போல இருந்து. ஆமாம். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. என்னடா கையில் அருவா? பசங்க மாங்கா இல்லை இல்லை தேங்காய் கட்டானுங்க. எனக்கு ஒரு இளைய மனசா அதான் வெட்டலாம் அறுவலை ஓடிட்டு இருக்கேண்ணா. அண்ணா உங்களுக்கு இளநீ வேணுமாண்ணா? அண்ணா இருங்கண்ணா. செவலிண்ணா ரொம்ப ருசியாக இருக்குண்ணா. ஒரு நிமிஷம் வந்துடுண்ணா. எங்கடா போயிட்டீங்க? கேரமல்ல கொஞ்சம் ஏசி கம்மியா இருக்கு. மச்சான் இவன் தான் ஹீரோ. வாங்க சார். வாவ் வாட் அ crowd. மேல யாரும் இல்ல சார். இல்லையா? என்ன பார்க்கறதுக்கு எவ்வளவு கூட்டம்? இது மார்க்கெட் சார். எப்பயுமே கூட்டமா தான் இருக்கும். ஒன்று அப்ப இனிமேட்டுக்கு கை கொடுங்க. நான் தான் இந்த படத்தோட ஹீரோ. தைரியமா கொடுங்க. நான் தான் ஹீரோ. சார் 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 விடுங்க சார். டியூஷன் போன விடுங்க சார். தப்பிச்சிட்டானே பையன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கு சார். நீங்க ரொம்ப வீக். என்னோட எல்லா படத்தோட சீனும் இனிமே இந்த மார்க்கெட்ல தான் ஷூட் பண்றோம். ஏன் சார்? தியேட்டர்லாம் என் படத்தை பார்க்கறது கூட்டம் வர மாட்டேங்குது. அட்லீஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக கூட்டம் வரதுல பரவாயில்ல. சார் சூப்பர் சார். குட் ஈவினிங் மாஸ்டர். சார் ஃபைட்டோட சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம், தயாரிப்பு ஆளினால் நான் தான். இப்போ என்ன, எங்க அம்மாவை கொண்ட வில்லனோட ஏரியாவுக்கு வந்து பஞ்சு டைலாக் பேசி அவன்கிட்ட ஃபைட் பண்ணி பாட்டே கலப்புறேன். கரெக்டா? கரெக்ட் சார். மாஸ்டர், மாலத்தீவில் மாங்காய் வித்த காசுல படம் இருக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஊருக்கு திரும்பி போனா ஒன்று பணத்தோட போவேன், இல்லைன்னா மாங்காயோட போவேன். இப்போ என்ன பண்ற மாஸ்டர்? கார்ல வந்து வேகமா வந்து நின்னீங்க சார். டோர் திறந்தீங்க, இறங்குனீங்க. 96 ஃப்ரேம்ஸ்ல தப்ப 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 தான் ஓடி வந்தீங்க சார். வந்து நின்னு பார்த்தா அம்மா செத்து கிடக்காங்க. கோவப்பட்டீங்க, ஆக்ரோஷப்பட்டீங்க, நிமிர்ந்து பாத்தீங்க. வில்ல கூட ஒரு 20 பேர். அங்க இருந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆச்சு சார். என்ன அருவாளை கடிச்சிட்டு அந்த இடத்துல தொங்குறான்? யார் இவன்? எங்கே போகிறான்? லிஃப்ட் வேலை செய்யலையா? கட் 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 கட். சார் எங்க சார் பாக்குறீங்க நீங்க? அண்ணா இது சாரி மாஸ்டர், பார்த்த வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் க்ளோஸ் போய்க்கலாம். கேமராமேன் சார் க்ளோஸ் வைங்க. என்ன நடக்குதுங்க? அது பேக்ரவுண்டில் வாப்பா தூக்க போகிறாங்க. ஏன் கீழே விழுந்துட்டாரா? மொத்தமாக தூக்க போகிறாங்க. நான் போனதுக்கப்புறம் தூக்க சொல்லு. எப்படி சொன்னால் உங்களே ஓகே ரெடி. ஒன் மோர் சார். அப்படியே சிரிச்சிட்டு டர்ன் பண்ணுங்க சார். அப்படியே திரும்புங்க சார். நல்லா சிரிங்க சார். அண்ணல வாப்பா வரார். இவரு எங்க தான் இருக்காரா? சொல்லுங்க சார். இங்க ஆய் போகாம விட மாட்டேன்டா. நீ என்ன கட் சொல்ற? நீ டைரக்டர், நான் டைரக்டர். சொன்ன டயலாக் ஒழுங்கா சொல்ல தெரியல. நீ டைரக்டர் நான் டைரக்டர்னு கேக்குற. யார் அது? இந்த டக்கர் படத்துல நடிச்சானே அவன் தான். அவனா? சொல்றது ஒழுங்கா செய். ஒன் மோர். என்ன இவன் இந்த சொல்றான்? யோ அப்படியே மச மச நிக்கிற. வாங்க நிலையாங்க. நிலையா. இவன் என்ன ஸ்ப்ரே கொடு. ஏய் ஸ்ப்ரே வேணா ஒண்ணே வேணா. ஸ்டார்ட் கேமரா. ரோலிங் சார். இந்த டேக்காவது ஓகே பண்ணடா. சாரி மம்மி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க.